உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகிற 8ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் நலத்திட்ட நிகழ்வில் பங்கு பெறுகிறார். அதேபோன்று வருகின்ற 11ஆம் தேதி கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இல்ல, அது இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஒரு புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றது தான் ஒரு மரியாதை. அதனால எங்களுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை. எங்கள் கட்சி எப்போங்கிறது எப்படி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் பொதுமக்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மக்களால் கவனிக்கப்படுகிறது. எனவே திமுக என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கட்சி. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் மற்றும் விளவங்கோடு தாலுகாவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பணிகளை துவக்கி வைத்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குழித்துறை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பீகாரை விட தமிழகத்தின் ராமேஸ்வரம் உட்பட பல மாவட்டங்கள் மக்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் பின்தங்கியுள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் மக்கள் பொருளாதார முன்னேற்ற அறிக்கை வைத்து தமிழகத்தின் ஒரு குக்கிராமமோ அல்லது மலைவாழ் பகுதி கூட உதாரணமாக வைத்து என்னோடு பொது மேடையில் விவாதிக்க தைரியம் உள்ளனவா என்று கேளுங்கள், நான் தயாராக உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக 39 குவாரி இருந்தது. இன்னைக்கு வெறும் 6 குவாரி தான் இயங்குது. அந்த 6 குவாரி நீதிமன்ற ஆணைப்படி தான் இயங்குது. நீதிமன்ற உத்தரவு அது வேணும்னு யாருக்கு நீதிமன்ற உத்தரவு. இதுல நீதிமன்றங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும். மக்களுடைய கோரிக்கை ஏற்று அரசு ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு துணை நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்தா மட்டும்தான் செய்ய. கன்னியாகுமரி மாவட்டம் ஆம்பூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் பாத யாத்திரை மேற்கொண்டார். புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் பாஜக மாவட்ட நிர்வாகி சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தேர்தல் வைத்தால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட திமுக டெபாசிட் வாங்காது. இவர்கள் இந்து இஸ்லாம் என்றும் பேசி ஓட்டை பிரிப்பார்கள். பின்னர் ஜாதியை சொல்லி ஓட்டை பிரிப்பார்கள். 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இதை தாண்டி சிந்திக்கவே இல்லை என்று காட்டமாக பேசினார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 18 கோடியே 30 லட்சம் மதிப்பில் அதிநவீன அறுவை சிகிச்சை மையம் திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவாரூர் அரசு மருத்துவமனை மற்றும் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்கான மையங்கள் உருவாக்கப்பட்டது போல் மேலும் 36 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் படிப்படியாக இருதய அறுவை சிகிச்சைக்கான மையங்கள் உருவாக்கப்படும் என்று கூறினார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 8 புதிய அறுவை சிகிச்சை அரங்கங்கள் மாண்புமிகு கைத்தறி துணிநூல் விற்பனைத்துறை அமைச்சர் அவருடைய முன்னிலையிலும் மரியாதைக்குரிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கீழக்கோவில்பட்டியில் நள்ளிரவு நடராஜன் என்பவரது மனைவி நித்ய கல்யாணி வீட்டின் பின்புறம் உள்ள பாத்ரூமிற்கு சென்றபோது மறைந்திருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் மூதாட்டி அணிந்திருந்த 5.5 பவுன் தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளனர். தொடர்ந்து மதுரை வண்டியூரில் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கதவை உடைத்து உள்ளே சென்றவர்கள் எதுவும் கிடைக்காததால் திரும்பி சென்றுள்ளனர். இதையடுத்து LIC ஏஜென்ட் ஜெயராமன் வீட்டில் செல்ல முயன்ற போது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதால் திருடர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் யார் வேண்டுமானாலும் மக்களுக்கு சேவை செய்ய கட்சி துவங்கலாம். தமிழகத்தில் முன்னணி நடிகரான விஜய் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் பேசியவர், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அவர்கள் சில கொள்கைகள் வச்சு, அதனால அவரு ஜாதி மதம் எல்லாருமே சொல்றதுதான், ஜாதி மதம் இல்லாமல் வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். அது அவர் வரவேற்கத்தக்கது.
திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், எனவே அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமைகளும் உள்ளது. விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதால் நிச்சயமாக திமுகவிற்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. முதலமைச்சரின் நல்லாட்சியை பார்த்து அதற்கான ஒரு பரிசாக மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார். நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொறுத்துதான் அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரொம்ப வீரியமா எதிர்கட்சி தலைவர் மூலமா வந்திருந்தாரு. வந்துட்டு அரசியல்ல ஒரு பின் தங்கி போயிருந்தாரு. அதே மாதிரி விஜய் இல்லைங்க, யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு யாரிடம் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். அதனால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டி சாய்பாபா காலனியை சேர்ந்த மகேஸ்வரி கடந்த 27ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அவர் கழுத்தில் இருந்த 4 பவுன் செயினை பறித்து சென்றுள்ளனர். அதேபோல் கோலார்பட்டி சுங்கத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி அம்சவேணி இருசக்கர வாகனத்தில் உடுமலை சாலை BAP அலுவலகம் பகுதியில் வந்தபோது மர்ம நபர் ஒருவர் கழுத்தில் இருந்த 2 பவுன் நகையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து இருவரும் அளித்த புகாரின் பேரில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் நகை பறிப்பில் ஈடுபட்டது ஒரே நபர் என தெரியவந்தது. இதையடுத்து சுமார் 150 CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் தலைமை காவலர் சபரிகிரி என்பது தெரியவந்தது. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு காவலராக பணியாற்றியுள்ளார். பின்பு செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த இவரை சிறப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் சபரி மீது வழக்கு பதிந்து சபரிகிரியை கைது செய்து 7.5 பவுன் நகை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாட்டினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து தமிழக அரசால் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி அவர்களின் உயர்கல்வி உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.